வீடியோ நம்ம என்னடா பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்தீங்க நம்ம ஐடியோட கலெக்ஷன் என்னன்னு. ஸோ நம்ம ஐடியோட கலெக்ஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஐடியோட கலெக்ஷன் ஒர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 1.5 கோடி வரும். 1 கோடி நீ பார்த்த 1 கோடி அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம், டாப் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு உனக்கு எவ்வளோ தான் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம் எப்படின்னு. ஓகேவா, நம்மளேனா விடு, அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ வாங்க குறைஞ்சது அந்த 1.5 கோடிக்கான ஐடியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி வாங்க நேராக ஐடி அலப்பறைக்குள்ளே போயிடுவோம். அலப்பற ஸ்டார்டிங். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் என்னென்ன இருக்குன்னு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம காஸ்டியூம்லேருந்தே போயிடுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம 1.5 கோடி ரூபா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கேப்பு தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஒவ்வொன்றா தொட்டு காட்டாமல் சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா என்னென்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஐடியா வாயில் வேணால் சும்மா சொல்லிக்கலாம் 1.5 கோடின்னு. இது ஒரு 10 பைசாவுக்கு தேராத ஒரு ஐடி விற்றோம்னா 1300 ரூபாய்க்கு கூட போகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனு. ஸோ நான் குறைஞ்ச ஒரு 25 லைட் பாஸ் சம்திங் போட்டிருப்பேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு போட்டிருந்தா நல்ல ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இடையிலேருந்து தான் போட்டேன். ஸோ அதாவது கேம் பேனாக இருக்குது. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஓகேவா, ஸோ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவ்வளோக்கா பெருசாக பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் ஓல்டு பிளேயர்னு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயோ யூடியூப்லேயோ இதுலையோ 10 மில்லியன் இன்ஸ்டால் பண்ணுவாங்களே கேமை, அது வந்து 10 மில்லியன் வந்தப்போ கொடுத்தாங்க. அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபீமேல் காஸ்டியூம்கான பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணால் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலுக்கு தான் இருக்கும். ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஜோக்கர் மட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். டாப் அப் பண்ணி எடுத்ததுன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாஸ்க்கு அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்ததாக மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ 1-2 தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோக்கா பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஐடியில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மூஞ்சி. ஸோ கன் கலெக்ஷன் ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான கன் கலெக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இதை அந்த ஷேடால் இதெல்லாம் போடுவாங்க, இதில் மூஞ்சியில் அப்பிக்குவாங்க கலர் பெயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த 4 காஸ்ட் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த 2 தான் நம்ம, அதாவது இதுவும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலைட் பாஸோடது. இதெல்லாம் அந்த இந்த எலைட் பாஸ் போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸோடது. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்தது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்தது இதான் இந்த காஸ்டியூமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலைட் பாஸில் வந்தது தான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ரிங் ஈவெண்ட்லேயே இது என்ன இன்குபேட்டரில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த காஸ்டியூம்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு நார்மலான ஒரு விளையாடுறதுக்கு தேவையான கலெக்ஷன் இருக்கும். விளையாடுற நம்ம கலெக்ஷன் காஸ்டியூம் வச்சு ஒன்றும் கழட்டு போகிறதில்ல. காஸ்டியூம் இருந்தாலும் நம்ம ஒன்றும் கழட்டு போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஐடி. ஓகேவா, ஸோ நார்மலான ஒரு டாப்புக்கான கலெக்ஷன் இருக்கும். ஸோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோக்கா எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நம்ம எதுவுமே அதிகமாக போடவே மாட்டோம் பேண்ட்டில். ஸோ முதல்ல இருங்க, இது ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஒரு நார்மலான 8 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ முடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஏன்னா ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இங்கே போயிடுச்சா. ஸோ பேண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜாஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த ஒரு கரு கலர் பேண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொயா பாஸ் வந்ததுக்கப்புறம் வந்தால் ஃபஸ்ட்டு பொயா பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதே விட்டேன். அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்கிற ஐடியா மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் அழுத்தி சொல்கிறேன்னா, யாரும் டாப் அப் பண்ணக்கூடாது, நார்மலாக இருந்தாலே போதும். யூடியூபர்னால் பெரிய பெரிய ஐடியா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நார்மலாக இருந்தாலும் போதும். ஓகேவா, நார்மல் பிளேயர். நான் முதல்ல யூடியூபர்னே கிடையாது. ஸோ நார்மலாக உங்களில் ஒருத்தனா பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷூவில் அவ்வளோவாக்கா ஒன்றும் இருக்காது. ஓகேவா, ஸோ அதை அப்படியே விட்டுருவோம்.
ஸோ அடுத்து ஃபுல் பண்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் 1 மில்லியன் அடிச்ச வீடியோனா இதுதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாப் கிரிமினல். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளூ டாப் கிரிமினல், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுதான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த பண்டல் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்தேன். ஸோ அப்போல்லாம் ஓரளவுக்கு நானும் டாப் அப் பண்ணுவேன். 25K பக்கம் நானும் டாப் அப் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்புறம் அப்போல்லாம் ஓரளவுக்கு நானும் டாப் அப் பண்ணுவேன். 25K பக்கம் நானும் டாப் அப் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்து இந்த ஃப்ளாக் அமௌண்ட்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ 500 டைம் டாப் அப் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ நினைக்கிறேன் ஏன்டா அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணோம்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் எலைட் பாஸ் எமௌண்ட் இப்போ போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது எலைட் பாஸில் வந்து ஒரு பாதி அமௌண்ட் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு 25 எலைட் பாஸ் பக்கம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட ஒரு பாதி இது இருக்கும். 25 தெரில, எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பக்கமே போக மாட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் மேக்ஸிமம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எது யூஸ் பண்ணுவோம், அந்த ஒன்று இருக்குமே இது. ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க நான் அதை எக்யூப் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் அன்னைக்கு பண்ணிட்டா மறந்துடுவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிடுறேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக. அப்புறம் இந்த இது யூஸ் பண்ணுவேன், இந்த இது அதான் பபாலாட் இருக்குங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொட்டிக்கு போயிடுவோம். பொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டியெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ வேணால் மாற்றிக்குவோம். ஏன்னா இந்த பெட்டியெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. எந்த ரூட் என்னோடதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ கிடைக்கிற ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொறிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக கப்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டி. ஸோ பேராசூட்டு உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் ஸ்கைவிங் இருந்தால் தான் பிளேயர்னே நம்புறாங்க. ஸோ ஸ்கைவிங்கி நமக்கு வேணாம், அது அவசியம் இல்லை. அப்படியே ஒரு அவசியம் இல்லை நம்ம பிளேயர்னு காட்டணுன்னு. ஸோ வேணா இதை கீப் பண்ணி வச்சுக்குவோம். இது எதில் வந்ததுன்னு தெரில, ஆனால் கிடக்குது நம்மகிட்ட. ஸோ அப்புறம் ஸ்கேட் போர்டுனா ஸ்கை போர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் இல்லை நம்ம ஐடியில். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஓரளவுக்கு நார்மலான ஒர்த்தான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் அன்னைக்கு பானதை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இது. அப்புறம் மியூசிக்கு இந்த பக்கமே நம்ம போவேன்னா. ஸோ அப்புறம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா நம்மகிட்ட கலெக்ஷன் டாப் அப் பண்ணி எடுத்ததெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, கேமே ஒன்று இல்லைங்கிறப்போ நீங்கள் யாரும் அதிகமாக டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோடய ஐடியே நான் வந்து மொக்கையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது மொக்கையான ஐடி தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அவதார் இந்த பேனர் தான் வச்சுருப்பாங்க. ஏன் இதை வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான். எல்லா கில்டுலையும், அதாவது நம்மகிட்ட 4 கில்டு இருக்குதா, 4 கில்டுலையும் இந்த அவதாரம் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கிராண்ட் அடிச்சிருந்தீங்க, போன சீசன் கிராண்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சீசன் இந்த 60 நாளைக்கு நீங்கள் அந்த கிராண்ட் பேனர் வச்சுக்கலாம். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கணும். அது வந்து ரேங்க் புஷ் பண்ணி எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனருங்கிறத காசு கட்டி அப்புறம் ஃப்ரீயாக அதில் எடுக்கிறது. அதனால் நம்ம ஏடம் இந்த இதுலேயே வச்சுக்கணும். புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி வரவங்களுக்கு வேறு எதனா சொல்லிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒற்றுமையை காட்டுறக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அவதார் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் ஸ்டோனு இதெல்லாம் மேஜிக் கியூப் ஸ்டோனில் இதெல்லாம் அது மேஜிக் இன்குபேட்டர் ஸ்டோனை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருது. எனக்கு எங்கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ரேரான ரொம்ப ரேரான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜாம்பி மூலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது அது வந்து க்ரீன் கிரிமினல் வந்தப்போ வந்தது இந்த இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க, க்ரீன் கிரிமினல் வந்தப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது லக்கி காயின் மணி ஹிஸ்ட்ரி ஈவெண்ட் வந்தப்போ வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனால் கிடக்குது. சரி விட்டுருவோம். ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூமோட கன்று தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப இது அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வச்சுருப்பேன் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கன் என்னடா கன் ஸ்கின் இல்லாமல் மாறவன் தான் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எம்போரியாவுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஓசியில் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசியில் தான் கொடுத்தாங்க. இதுவுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன் ஸ்கின்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல கன் ஸ்கின் தான். ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் கிடச்சி எனக்கு ஏகே, அதாவது ஃப்ளேமிங் ட்ராகனு அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாப் அப் பண்ணி எடுத்தேன். அப்போல்லாம் எபோகன் வந்தாலே நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுப்பேன். ஸோ M14க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டாட்டா ஃபயர். இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் 20